வணக்கம்ங்க. நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்கீங்க கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அதை குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோமுங்க. வேறு எந்த கம்யூனிட்டிக்குமே பார்க்குறதுங்க, கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோமுங்க. இந்த கொங்கு வெள்ளாளரை சேர்ந்த அனைத்து நண்பர்களுமே தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பேருமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டாவோட அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ வரக்கூடிய ஜாதகமெல்லாம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஜாதகம் நிறையா வந்துருக்குதுங்க. அதே மாதிரி சத்தியமங்கலத்துலேருந்து வந்துகிட்டு இருக்குதுங்க, ஓபிலேருந்து வந்துட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திருப்பூர்லேருந்து வந்துட்டு இருக்குதுங்க, பல்லடம், அதே மாதிரி பொள்ளாச்சிங்க, உடம்பலப்பேட்டைங்க, மடத்துக்குளம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம், அதே மாதிரி தாராபுரம், குடிமங்கலமுங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரூர், நாமக்கல், சங்ககிரி, திருச்செங்கோடுங்க, அதே மாதிரி கரூர்லேருந்து நிறைய அனுப்பிச்சி விட்டுருக்காங்க, வேலாயுதம்பாளையமுங்க. இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்து நமக்கு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. காங்கயம், பெருந்துறைங்க, இந்த சைடு இருந்தாலும் நிறையா ஜாதகம், பசங்க ஜாதகம் நிறைய அனுப்பிச்சுட்ருக்காங்க, பிள்ளை ஜாதகம் நிறைய அனுப்பிச்சுட்ருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 16 வருஷம் காலகட்டங்கள் ஆச்சுங்க. 16 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த 16 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க. எல்லாமே சுவிச்சமாக அந்த ஆண்டவனர்களாலும் முருகனர்களாலும் எல்லாமே நல்லா இருக்காங்க. அவங்க குடும்பம் செழிக்கட்டும்ங்கிற நான் ஆண்டவனை முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுங்க. அதே மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15. 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு, லிங்கும் கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்த மெடிக்கே பார்த்துக்கலாமே. உங்கள் பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி வரன்னு பார்க்குறீங்க, உங்கள் பையனுங்களுக்கு எந்த மாதிரி வரன்னு பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்களே ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் பக்கத்துலேயே எடுத்துக்கலாமுங்க. எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தில் எடுத்துக்கலாம். அதனால தாங்க அது மாவட்ட ரீதியாகவே போட்டிருக்கேன். கரூர் மாவட்டங்க, நாமக்கல் மாவட்டம், சங்ககிரி, இந்த மாதிரி நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம்ங்க, கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், இப்படி மாவட்ட ரீதியாக தான் போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக அந்த மாவட்டத்திலே எடுத்துகிட்டு ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் சரௌண்டிலே நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நல்லா செலெக்ஷன் பண்ணி வச்சுக்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஐபி ஜாதகம் நம்ம நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. 200 கோடிங்க, 100 கோடி, 50 கோடி சொத்து மதிப்பீட்டை வச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா. இன்றைக்கி எல்லாமே விலை அதிகமாக இருக்கிறனால சொத்து வேல்யூவேஷன் வச்சு இத்தனை கோடி சொத்து மதிப்பு இருக்குங்க, நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இடம்பொருள் வேணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி விஐபிக்கு தனியாக இருக்குதுங்க ஜாதகம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி என்ன மாதிரி உங்கள் கான்செப்டில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். சொந்த பிஸ்னஸ் மாப்பிள்ளை தான் வேணும், இல்லை சொந்த பிஸ்னஸ் வீட்டில் படிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பொண்ணு தான் வேணும், இல்லை படிச்சுட்டு வேலை பார்க்குற பொண்ணு தான் வேணும், இல்லை ஐடியில் வேணும், இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் வேணும், இல்லை பேங்கில் வேலை பார்க்குற பொண்ணு வேணும், இல்லை டீச்சர் லைனில் வேலை பார்க்குற பொண்ணு வேணும், இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணுங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரியெல்லாம் ஜாதகமெல்லாம் எந்த மாதிரி நீங்கள் பொண்ணுகளுக்கு பையனுக்கு வரன்னு பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகமெல்லாம் நம்மள்கிட்ட இந்த 16 வருஷ காலகட்டங்கள் நிறைய அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஆண்டவன் இறைவன் என்ன எழுதியிருக்கானோ அதே முடியுமுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனையோ மேட்ரிமோனி இருக்குதுங்க. எல்லா பேருமே நம்ம மேட்ரிமோனி சொல்ல வேண்டிய என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் மேட்ரிமோனினால நிறைய கல்யாணம் முடிஞ்சுருக்குதுங்க. நிறைய பேர் எனக்கு இந்த யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய ஜாதகமெல்லாம் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அனுப்பிச்சி விட்ட எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நம்ம மார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்ருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15. 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா அனுப்பிச்சி விட்டேன்னா உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு, லிங்கும் கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்து மெடிக்க பார்த்துக்கலாம். வீட்டில் இருந்து மெடிக்க பார்த்துக்கோங்க. உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் பார்க்குறீங்கன்னா வீட்டில் இருந்து மெடிக்க பார்த்துக்கலாமுங்க. இப்போ திட்டத்தட்ட உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் அடிச்சுன்னா கிட்டத்தட்ட நான் மட்டும் பேசியிருப்பேன். ஒரு 1000 வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருப்பேனுங்க. அது இல்லாமல் பிள்ளைய ஜாப்பு இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா 2 4 5 பொண்ணு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே யூடியூப் அவங்க செல்லில் போட்டுட்ருக்காங்க. அதையும் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, மறுபடியும் ஏதாவது சந்தேகமாக இருக்குது, எல்லா பேரும் இப்படி தான் யூடியூப்பில் பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லைங்க. கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் அடிச்சேன்னு என்னோடய பயோடேட்டா பூராமே வந்துடுங்க. ஆஃபீஸ் பயோடேட்டா எல்லாம் எங்கே ஆஃபீஸ் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விடுங்க. நம்பிக்கையோடு உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி காலையிலேயும் கூட பார்த்தீங்கன்னா 36 வயசாச்சு பையனுக்கு. நான் ஒரு பையன், நான் 39, மேரேஜ் ஆகலைங்க. என்ன நான் பண்ணுறது அப்படிங்கிறது அது இறைவன் என்ன எழுதியிருக்கானோ அதை நான் இப்போ நடக்குங்க. நம்ம கையில் என்ன இருக்குங்க, தொலைவ வேண்டிய கடமை ஒன்று இருக்குது, நம்ம தொலைவருங்க. அவ்வளோதாங்க. அமைக்க வேண்டியது மேலே பகவான் கையில் இருக்குதுங்க. நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க.
நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தால் அமைக்க வேண்டியது இறைவன் அமைச்சு கொடுப்பான். கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு மனைவி பிறக்க போவது இல்லைங்க. அதேமாதிரி நமக்கு ஒரு கணவன் பிறக்க போகிறது இல்லை. எங்கிட்ட ஒரு பக்கம் இருக்கும். இது இன்னாருக்கு இன்னார்னு இறைவன் எழுதியிருப்பானுங்க. அது நான் கண்டிப்பாக நடக்குமுங்க. அந்த முருகனான வரலாம் நடக்கும். ஏன்னா காலையில் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, காலையில் ஆஃபீஸ் நிற்கும்போதே பார்த்தீங்கன்னா, காலையில் வந்தோடனே என் பையனுக்கு 38 வயசாச்சு தம்பி அப்படின்னு நம்ம அழுகிறத பார்த்து எனக்கே மனசு பரிதாபமாக இருக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம இறைவன் கண்டிப்பாக நமக்கு நல்ல இடத்த நல்ல ஒரு குடும்பம் அமைட்டுன்னு இறைவன் அமைச்சு கொடுப்பான்னு தான் நான் அம்மாட்ட சொன்னேன். அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையன்களுக்கும் கண்டிப்பாக வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க கொடுத்துருக்க நம்பருக்கு ஜாதகம் போட்டோ பயோடேட்டா அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் உங்கள் மனசு போல் உங்கள் எண்ணங்கள் போல் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுகளுக்கும் பையன்களுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டுன்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேனுங்க. அதனால் மறக்காமல் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நீங்கள் ஜாதகம் போட்டால் நம்பி அனுப்பிச்சி விடுங்க. நம்பி கூட திருமணம் நடக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்குதுங்க. நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்த்தீங்க உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் எப்படி வேணும், மருமகன் எப்படி வேணும்னு நீங்களே ஒரு டிசைட் அது மாதிரியே அமையட்டும்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. கண்டிப்பாக அமையும்னு நான் இன்றைக்கி சொல்கிறேனுங்க. கண்டிப்பாக அமையும், எல்லாத்துக்கும் அமையும், எல்லோரும் சுபிட்சமாக இருக்கணும்னு என்னோடய வேண்டுகோளுங்க. கண்டிப்பாக மறக்காமல் அனுப்பிச்சுடுங்க. அதே மாதிரி எப்போ பேசினா ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க. எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டில் அப்பா அம்மா ஒரு தெய்வம் இருக்காதுங்க. அவங்க இல்லாமல் நம்ம பிறந்திருக்க மாட்டோம். இப்போ எனக்கே வயசு பார்த்தீங்கன்னா 50 வயசு ஆக போகுது. அந்த 50 வயசில் நம்ம ஒழுவில பயணங்களை எப்படி வளர்த்துறோம் அப்படின்னு நமக்கு தெரியுங்க. அது மாதிரி அந்த காலத்தில் நம்ம தாய் தகப்பனுங்க அந்த காலத்தில் நம்மளை எப்படி வளர்த்திருப்பாங்க கொஞ்சம் யோசனை நினைப்போம். அதனால் தாய் தகப்பனுக்கு மேலே எதுவுமே இல்லாத மாதிரி எதுவுமே இல்லைங்க. அதனால் நம்ம தாய் தகப்பனை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களை நல்லா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் செழிக்குங்க, தொழில் சிறக்கும், விவசாயம் செழிக்கும், எல்லாமே செழிக்குங்க. தாய் தான் நமக்கு ஒரு கடவுள், தகப்பன் தான் நமக்கு ஒரு கடவுளுங்க. அதாங்க என்னோடய வேண்டுகோளுங்க. நீங்கள் எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் தாய் தகப்பனை போயிட்டு வரணுங்கம்மான்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க. அன்றைக்கி எல்லா காரியமே வெற்றி அடையும் தாங்க என்னோடய வேண்டுகோளுங்க. அதே மாதிரி நம்ம தாய் தகப்பனை வீட்டில் வச்சு நம்ம பிள்ளையில போக நீங்கள் கவனிச்சுங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்கும மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரமுங்க. ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விடுங்க. எல்லோரும் பார்க்கட்டும். எத்தனையோ பேர் மேரேஜ் இல்லாமல் எல்லாம் இருக்காங்க. அந்த வீடியோ போயிட்டு நம்மளால தான் முடியும். அந்த முருகன் அருளால் நம்ம அஜய் குங்கும மேட்ரிமோனினால் அமையும் அப்படி இறைவன் எழுதினா கண்டிப்பாக அமையும். வந்த நேரம் நல்ல நேரமாக இருந்தால் கண்டிப்பாக அமைஞ்சிருங்க. நீங்கள் கொடுக்குற நேரம் நல்ல நேரமாக தான் அமைஞ்சிருங்க. அதாங்க என்னோடய வேண்டுங்களுக்கு. கண்டிப்பாக பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகம் போட்டோ பயோடேட்டா அனுப்பிச்சிடுங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்கும மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம்.